வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் குட்டு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மங்கா பேர் டோனிகக்கு கவாய். இதோட ஆத்தர் ஹட்டா கெஞ்சிரோ. ஒஷிசோரான்ற பேரை நாசான ப்ரொனவுன்ஸ் பண்ணுற ஒரு பையனோட கதை இது. ஹை ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிற அன்னைக்கு நம்ம பையன் நாசா ஒரு அழகான பொண்ணை பார்க்க அவனோட டெஸ்டினியே இதுதான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அவனுக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் நடக்கிறத இந்த கதையில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பியூர் ஒயிட் ஸ்னோ என்னோட உயிரை உறிஞ்சி எடுக்குது. நான் சாக போறேன்னா இந்த வலி என்னோட மொத்த பாடியுமே எரியிற மாதிரி இருக்கு. சாகுறது ரொம்ப வலிக்குதுன்னு எம்சி வானத்தை பார்த்துட்டு இருக்க. உனக்கு ஒன்றும் இல்லை, இந்த சின்ன விஷயத்துக்குலாம் யாரும் செத்துற மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன சாகணுமா என்ன, நீ அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்ட, குட் லக்னு எம்சி முன்னாடி ஒரு ரோஸ் ஹேர்டு பொண்ணு வந்து சொல்லிட்டு போறா. என்னோட கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அப்போதான் நான் ஒரு கைண்டான வாய்ஸ் கேட்டேன். அதுதான் என்னோட ஒய்ஃப் கிட்ட நான் முதல் முறையாக பேசினதுன்னு எம்சி மனசில் நினைக்க இன்ட்ரோவை முடிச்சிருப்பாங்க. ஓப்பனிங்க்கு வந்தா ஃப்ளாட்டில் ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்கு. பேக்ரவுண்டில் நீங்கள் கல்யாணம்லாம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதா இருந்தால் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரேன்னு நம்ம எம்சி சொல்கிறான். டீமுக்குள்ளே என் பையன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கான்னு அப்பா சொல்ல அவனுக்கு என்ன நம்ம பேர் வைக்கலான்னு அம்மா கேட்குறாங்க. எனக்கு என்னன்னா என்னோட பையன் இந்த ஸ்பேஸோட பெரியவனாக இருக்கணும்னு ஆசை. அதனால அவனோட பேரை ஒஷிசோரான்னு எழுதி அவனை நாசான்னு கூப்பிடலான்னு அவனுக்கு இசாக்கி நாசான்னு பேர் வைக்கிறாங்க. திரும்பி பேக்ரவுண்டில் எம்சி அவனோட அட்வைஸா தயவு செஞ்சு உங்களோட குழந்தைக்கு ஒரு நார்மல் நேமை வைங்கன்னு சொல்கிறான். கிண்டர் கார்டனுக்கு போன பிறகு அங்கே அப்போ உன்னோட பேரு யுசாக்கி நாசாவான்னு நம்ம எம்சி நாசாவோட கேர்டேக்கர் அவனோட ஜாயினிங் ஃபார்மில் அவன் பேரை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்க, எப்போல்லாம் அடல்ட்ஸ் என்னோட பேரை பார்க்குறாங்களோ லைட்டாக சிரிக்கிறாங்கன்னு நாசா மனசில் நினச்சிக்கிறான். அப்படியே கொஞ்ச நாள் போக அந்த கிண்டர் கார்டன்லேயே இன்னொரு பொண்ணு, நாசா நீ பெரியவன் ஆன பிறகு ஆஸ்ட்ரோனட்டா மாற போறியான்னு வந்து அவன்கிட்ட கேட்க, குழப்பத்தில் இருக்க நாசாவோ இல்லை எதுக்கு நீ இதை கேட்குறேன்னு கேட்க, அப்படியா ஆனால் அவனோட பேரில் நாசான்னு இருக்கு, ஏன் நீ அப்படிலாம் பேர் வச்சிட்டு இருக்கன்னு அவனை திட்டிட்டு போயிடுறா. ஆனால் நாசாக்கோ ஒன்றும் புரியலை. அந்த டைமில் நாசான்ற வார்த்தையோட அப்ரிவேஷன் அமெரிக்கன் ஸ்பேஸ் ஏஜென்சின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நாசான்ற பேரை வச்சு எல்லாரும் என்னை கலாய்க்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாசான்ற பேர் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சுத்தமாக பிடிக்கல. அதனாலேயே யாரும் என்னை கிண்டல் பண்ணாத மனுஷனாக நான் மாறுவேன். இந்த உலகத்தில் இருக்க ஒருத்தரும் என்னோட பேரை கேட்டால் இவன் நாசா விட ரொம்ப அமேசிங்காக இருக்கான்னு கண்டிப்பாக நான் சொல்ல வைப்பேன்னு நம்ம எம்சி நாசா ரொம்ப பயங்கரமாக எஃபெக்ட் போடுறான். மிடில் ஸ்கூலில் நான் 3rd இயர் வந்த பிறகு என்னது குபோ ஹை ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறியா, ஆனால் இசாக்கி அது நம்ம கண்ட்ரிலே டாப் ஸ்கூல்ஸில் ஒன்று தானேன்னு அவனோட ஹோம் ரூம் டீச்சர் கேட்க, உண்மைதான் ஆனால் எனக்கு அங்கே சீட் கிடைக்கும்னு தோணுதுன்னு நாசா கான்ஃபிடென்ட்டாக சொல்ல, நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் தான் இசாக்கி, உன்னோட கிரேட்ஸை வச்சு ஏ கிளாஸ் ஹை ஸ்கூலுக்குலாம் நீ ஈஸியாக போயிடலாம். ஆனால் ஏதாவது பேக்கப் வச்சிருக்கியா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் சேர்றது வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்லி அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்ட, என்ன பண்ண போறேன்னு அவனோட ஹோம் ரூம் டீச்சர் கேட்க, சென்சே உங்களுக்கு பர்ஃபெக்ட் சூப்பர்மேன்னா யாருன்னு தெரியுமான்னு நாசா கேட்குறான். என்னது பர்ஃபெக்ட் சூப்பர்மேனா அப்படின்னு அவனோட ஹோம் ரூம் டீச்சர் குழம்பி போக, எமோஷன்ஸை சர்பாஸ் பண்ணி ஸ்ட்ரென்த் எல்லாம் பர்ஃபெக்ட் பண்ண சூப்பர்மேன் கடவுளுக்கு சமம், எனக்கு என்னமோ நானும் அவங்கள ஒருத்தன்னு தோணுதுன்னு நாசா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்ல, அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் என்னமோ ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அவனோட ஹோம் ரூம் டீச்சர் மனசில் நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. எனக்கு பேக்கப்ஸ் வச்சுக்கணுன்ற அவசியமே இல்லை, ஏன்னா நான் ஃபெயிலே ஆக மாட்டேன். உங்களுக்கு புரியுதா சென்சே, என்னோட பேர் இசாக்கி நாசா, நாசாவோட வேகமான இசாக்கி நாசா நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு நம்ம நாசா அங்கேருந்து கிளம்ப, இவன் நல்லா பயங்கரமாக டைலாக் பேசுகிறானேன்னு அவனோட ஹோம் ரூம் டீச்சர் மனசில் நினச்சிக்கிறாங்க. இல்லை யுசாகி, ஏதாவது நடந்து நீ ஃபெயில் ஆகிட்டினா ஜாபே கிடைக்காத மிடில் ஸ்கூலராக நீ போயிடுவேன்னு அவனோட டீச்சர் அவனுக்கு அட்வைஸ் பண்ண, வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் தான் நாசாவோட வேகமானவன் அவன் சொல்ல வர, சொன்னதே சொல்லாத, எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க இன்னும் டைம் நிறைய இருக்கு, அதனால் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி உன்னோட ஃபியூச்சர் பற்றி ஒழுங்கான முடிவெடுன்னு அவனோட டீச்சர் அவனுக்கு அட்வைஸ் பண்ண, என்னோட சொந்த லைஃப் டிசிஷன்ஸ்னு வந்துச்சுன்னா நான் என் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேச மாட்டேன், நானே தான் எடுப்பேன் சென்சேன்னு நாசா சொல்ல, உன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது, நீ உஷாரா இல்லைன்னா உன் வாழ்க்கையை உன் கையை விட்டு போகலாம், இந்த ரீசெண்டாக நடந்த மார்க் எக்ஸாம்ஸில் உன்னோட கிரேட்ஸ்ன்னு அவனோட சென்ஸையாக அவன்கிட்ட கொடுக்குறாங்க. என்னோட எதிர்காலம் என்னவா இருந்தாலும் என்னால் அதை வச்சு ஏதாவது பண்ண முடியும்னு கிரேட் பேப்பரை வாங்கிட்டு நாசா நடந்து போகிறான். அப்படி என்னால் மாற்ற முடியும்னு நான் நம்பினேன் அப்படின்னு அவன் மனசில் நினைக்க, பனி ரொம்ப பயங்கரமாக பெஞ்சு ரஷ் ஹவரில் 2K ஏரியாவே அது மொத்தமாக கவர் பண்ணிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட 300 கார்ஸ்க்கு மேலே இந்த ரெயின்போ பிரிட்ஜில் மாட்டின்னு இருக்குதுங்க. நான் என்னோட ஹார்ட் ஒர்க்கை வச்சு நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன், அதனால என்னோட ஃபேட்டையும் நான் மாற்றலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த வாட்டியும் நான் தான் நம்பர் 1, நான் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கேன், இதே ரேட்டில் போனால் நான் கண்டிப்பாக நான் நினச்சதை சாதிக்க முடியும்னு அவன் நினைக்க, அப்போ தான் நான் என்னோட கார்டை டவுன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இருக்க ஒரு பொண்ணை பார்த்தேன். அவள் தான் என்னோட ஃபேட். ஒரு அழகான பொண்ணு ஸ்கார்ஃப் போட்டு காஃபி குடிச்சிட்டு எதிர் ஸ்ட்ரீட்டில் நடந்து போக, என்னது இது, இதுக்கு லாஜிக்கே இல்லை,
அவ ரொம்ப கியூட்டா இருக்கா. என்ன மாதிரி மிடில் ஸ்கூல்ல அவ படிக்கிறா? அவளும் என்னோட இயர் தானா? இல்ல அவ என்னோட யங்கா இருக்காளா? என்னவா இருந்தா என்ன? இதுதான் ஃபேட்டு. எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நாசா அந்த பொண்ணை கூப்பிட ட்ரை பண்றான். ஹலோன்னு நாசா அந்த பொண்ணை கூப்பிட டீ குடிச்சிட்டு இருந்த அந்த பொண்ணு திரும்பி இவன் பக்கம் பார்க்கறா. இந்த பொண்ணை கூப்பிடுறதுக்காக தான் நான் பிறந்தேன்னு நாசா நினைச்சிட்டு அவளை கூப்பிட்டுட்டு அப்படியே ரோட் கிராஸ் பண்ணி வரான். அந்த நேரத்துல ஒரு லாரி அவனை நோக்கி வேகமா வருது. அது அவன் கிட்ட வர ஒரு சத்தம் கேட்குது. நான் என்னோட கார்டை டவுன் பண்ணது என்னோட வாழ்க்கையே வாங்கிடுச்சு. ச்சே, இப்போ நான் என்ன பண்றது? நிறைய ரத்தம் வெளியில வந்துட்டே இருக்கு. இப்படி நான் சாவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவளோட பேரை கூட நான் கேட்கல. எனக்கு சாக வேணாம், எனக்கு சாக வேணாம். நான் இங்கேயே செத்தா எதுக்காக நான் பிறந்தேன் அப்படின்னு அவன் மனசுல நிறைய தாட்ஸோட, உனக்கு ஒன்றும் இல்லை, இதுலலாம் நீ செத்துற மாட்டேன்னு தலையில இருந்து ரத்தம் ஒழுவ ஆப்போசிட் ஸ்ட்ரீட்ல அவன் பார்த்த பொண்ணு அவன் கிட்ட வந்து சொல்ல, என்னது ரத்தமா? எதுக்கு அவ தலையில இருந்து ரத்தம் வருதுன்னு ஷாக்ல அவன் அந்த பொண்ணை பார்க்கறான். ஐயோ உனக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னு அந்த லாரியோட டிரைவர் வேகமா ஓடி அவங்கள நோக்கி வர, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். முதல்ல இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, அவனுக்கு தான் தலையில் ரொம்ப பயங்கரமாக அடிபட்டுருக்குன்னு அந்த பொண்ணு சொல்ல, ஆமாம் அவன் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கான். ஆனால் நீ தானே அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணி அடி அதிகமாக வாங்கினேன்னு ட்ரக் டிரைவர் சொல்ல, என்னதுன்னு நாசா ஷாக் ஆகுறான். அவள் அப்படியே அமைதியாக நடந்து போக பார்க்க, ஹே இருன்னு நாசா கூப்பிடுறான். என்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படாத, உனக்கு பட்ட அடியில் நீ செத்துடலாம் மாட்டேன், ஆனாலும் அது ரொம்ப மோசமாக தான் இருக்கு. எனக்கு தேங்க்ஸ்லாம் எதுவும் சொல்ல வேணாம், உனக்கு சரியான பிறகு நீ என்னை மறந்துடுவேன்னு கோட்டை போட்டுட்டு நிலாவை நோக்கி அந்த பொண்ணு நடந்து போறா. இருன்னு நாசா கூப்பிட ட்ரை பண்ணாலும் அவ அப்படி சொல்லிட்டு போனதை பார்க்க அவ திரும்பி 3K போற மாதிரி இருந்தது. அப்ப அவ பார்க்க ககுயா ஹிமே மாதிரி இருந்தான்னு நாசா நினைக்க இந்த சாப்டர் முடிச்சிருப்பாங்க.